வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பாடி, ஃபேட் பாடி இது 2ம் கலந்த ஒரு பாடி இருக்கும். ஓகே. ஏர் பாடியும் இருக்கும், வெயிட் லாஸ் அதாவது ஃபேட் பாடியும் சேர்ந்து இருக்கும். ஸோ, இப்போ இதில குறைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய கெமிக்கலைஸ் ஃபுட் நெறைய வருது. பாடியில கொழுப்பு, நல்ல கொழுப்பு தேவை தானே? ம். எதெல்லாம் நல்ல கொழுப்புன்னு சொல்லுங்க பாப்போம். இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது சார். நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பிரெயின் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கொழுப்பு சமமானது தான். போன்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முட்டு வலி வந்துருதுன்னு கேட்டீங்கன்னாக்க என்ன ரீசன்? அங்க இடத்துல ஒரு மஜ்ஜை ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு கொழுப்பு இருக்கும். அங்க இடத்துல ஒரு கொழுப்பு இருக்கும். ஆ. ஸோ, காருக்கு எப்படி லூப்ரிகன்ட்ஸ் ஒண்ணு தேவைப்படுதோ, அதே மாரி உடம்புக்கு கொழுப்புங்கிறது இருக்கும். கெட்ட கொழுப்பு சேர்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வெயிட்ல வந்து பத்தி சில பேருக்கு தைராய்டு பிரச்சனைனால உடம்பு இருக்கும். எதனால நமக்கு வந்து வெயிட் கெயின் ரொம்ப வெயிட் அதிகமா போகுது. ஏன் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அவங்க மெடிசின் எடுத்தாங்கனாலே போதுமான விஷயம் தான். அந்த காலத்துலலாம் பொதுவாவே வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன எடுப்பாங்க? கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிட்டா சரியாயிடும்ப்பா அப்படிம்பாங்க. கொள்ளு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே எந்த விதமான பாதகமும் கிடையாது. ஆனா, ஹீட் அதிகமா இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னாக்கா ப்ராப்ளம். அப்படியா சார்? ஆமா. ரொம்ப ஆக்சுவலி அது ஹீட் அது. ஆ, கொள்ளு. ஆ, ஆ. கொள்ளுங்கிறது ஹீட்டு. ஹீட் தான். ஆனா, அவங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஹை ஹீட் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, 2 ஹீட்டும் என்ன ஆகும்? ஸ்கின் ட்ரை ஆகும். பாடியில இருக்கக்கூடிய தண்ணி ட்ரை ஆகும். பிரெயின்ல உள்ள நிணநீர் சுரப்பிகள் ட்ரெயின் ஆகும். ஸோ, அப்ப என்ன ஆகும் டோட்டலா அவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க. ஆனா, ஓவர் ஆவாங்க. அவங்கள்ட்ட பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க.